ரொம்ப மனசோறு வந்துட்டா அடுத்த நிலை எது சொல்லுங்க? சாவு, செத்துணும். மன அழுத்தம் அதிகமாயிட்டா செத்துடலாமா? ரொம்ப சோறு வந்துட்டா என்ன நடக்கும்? ரொம்ப சோறு வந்துட்டா அவன் சோறு வந்ததினால சாவை விரும்புகிறான். சோறு வந்ததுனால வாசிக்கலாமா? நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிறோம், சாகிறது நலமாயிருக்கும். சோறு பத்தியா சோர்ந்து போகாதீங்க. அதனாலதான் நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. புரியுதாப்பா? எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், நிமிரணும், வாழ்ந்து காட்டணும். கோழைத்தனமா முடிவெடுக்க கூடாது. எதிர்த்து நிக்கிறோம், பைபிள்ல வாசிக்கிறோம், சாத்தானுக்கு எதிர்த்து நிலங்கள், அப்போது உங்களை விட்டு ஓடி போவான். எத்தனை பிரச்சனை, எத்தனை கலகங்கள், எத்தனை கலவரங்கள், எத்தனை ஓலங்கள் வரட்டும், இயேசுவின் நாமத்தினாலே நிக்கணும். பைபிள்ல வாசிக்கிற நீங்கள் தரித்து நின்று நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள்.